வெல்கம் டு நம்ம செல்சி. இன்றைக்கி நம்ம செல்சியில் நான் ஆட்டு தலைக்கறி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்களை போய் பார்ப்போம். ரொம்ப ஈஸியான மெத்தடு தாங்க, ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். ஆடை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு ஒரு குக்கரை சூடுபடுத்திட்டு அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு பிரியாணி இலை போட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு கொஞ்சம் போட்டு, அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு, சோம்பு பொரிஞ்சதும் நான் சின்ன வெங்காயம் தான் சின்ன வெங்காயத்தை உரிச்சிட்டு ஒரு கைப்பிடி அளவு கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடு இப்போ அது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதில் சேர்த்துடணும். சேர்த்து அதை நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கணும். ஆட்டுக்கறியை ஆட்டு தலைக்கறியை நம்ம ஃபஸ்ட்டு நல்லா சுத்தம் பண்ணிடணும். சுத்தம் பண்ணிவிட்டு 2-3 தடவை நல்லா கழுவிட்டு அப்புறம் சுடுதண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு நல்லா கழுவிடணும். எவ்வளோக்கு எவ்வளோ கழுவ முடியுமோ அவ்வளோக்கு நல்லா கழுவிடணும். இல்லைன்னா தலைக்கறி ஒரு மாதிரி கவுச்சி வாடை அடிக்கும். அதனால் நல்லா கழுவிட்டோம்னா, சுடுதண்ணி ஊற்றி கழுவிட்டோம்னா நல்லாயிருக்கும். கழுவி மஞ்சத்தூள் போட்டு தண்ணியில் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா 4 தடவை கழுவிட்டு தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கணும். ஒரு 3 தக்காளி எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அதில் சேர்த்துட்டு தக்காளி வதங்குறதுக்கு நம்ம எப்போ யூஷுவல் போடுறது மாதிரி உப்பு போட்டோம்னா நல்லா வதங்கிடும். தக்காளி உப்பு போட்டுறணும். உப்பு போட்டு நல்லா தக்காளியை நல்லா வதக்கிடணும். தக்காளி உருவம் தெரியாத அளவுக்கு நம்ம நல்லா வதக்கினோம்னா தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா நம்ம அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கணும். அதனோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம ஆட்டோட தலைக்கறியை நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம்ல மஞ்சத்தூள் போட்டு, அதை நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த கறியை இதில் சேர்த்துக்கணும். பாருங்கள், மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்தாச்சு. சுடு தண்ணியில் போட்டு உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவிடணும். கழுவுனதுக்கப்புறம் அதை இதில் நம்ம சேர்த்துக்கணும். இதிலேயே மூளை கொடுத்தாங்கன்னா அதை நம்ம தனியாக தான் பிரட்டல் பொரிச்சுக்கணும். இதில் அவங்க அதெல்லாம் வாங்கலை, அதனால் கறி மட்டும்தான். நல்லா போட்டுட்டு நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா சுருள நல்லா கிண்டணும். எண்ணெயிலே கொஞ்சம் வேகிற அளவுக்கு நல்லா கிண்டினதுக்கப்புறம் தான் இதுக்கு தேவையான மசாலாவெலாம் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டினதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் அதில் எண்ணெயிலே நல்லா வெந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து வரும்போது நம்ம ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டால் போதும். 2 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் போட்டுட்டு 3-4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டுக்கணும். 2 சின்ன ஸ்பூன் தான், 4 மல்லித்தூள் போட்டுட்டு நம்ம கொஞ்சமாக கரம் மசாலாத்தூள் கொஞ்சம் 1/4 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். சின்ன ஸ்பூனாக இருந்தால் ஒரு 1/2 ஸ்பூன் போடுங்க. இந்த சின்ன ஸ்பூன் தான், நான் இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். போட்டுட்டு இதையும் நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அந்த எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் ஆக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை நம்ம சேர்த்துக்கணும். நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. வெந்துட்டுருக்கும்போது இப்போ நம்ம இந்த தலைக்கறி குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை மூடி நம்ம ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் தலைக்கறி நல்லா வேகும். உங்கள் குக்கர் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி 5 விசிலோ 6 விசிலோ வச்சு நல்லா எடுத்துக்கிட்டோம்னா நல்லா கறி வெந்துடும். இது எலும்போடு தான் இருக்கும் இந்த கறி, அதனால் நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும்.
இப்போ குக்கர் 5 விசில் வந்து இந்த இது தம்மெல்லாம் போட்டு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து நம்ம சர்வ் பண்ணிக்க வேண்டியதுதான். இந்த எல்லாம் எடுத்தாச்சு. இந்த ஸ்டேஜில் கடைசியில் மல்லித்தலை கருவேப்பிலை தூவிட்டு நம்ம வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி. நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.